ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட சிலுவையும் ஆசீர்வாதமும் என்பதாக ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையில் தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் சுமந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கொல்கதா மலை வரை கடந்து சென்றதாக நான் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அவரால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற நாமும் நம்முடைய சிலுவையை சுமக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்க முடிகிறது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அவரை நம்ம பின்பற்றி வர விரும்பிட்டோம் அப்படின்னு சொன்னாலே முதலாவது தன்னைத்தான் வெறுக்கணும். இந்த உலகத்தை வெறுக்கணும். இந்த உலகத்தின் சிற்றின்பத்தை நம்ம வெறுக்கணும். இன்றைக்கி அநேகர் என்ன செய்வார்கள் என்றால், உறவும் வேணும், சொந்தமும் வேணும், பந்தமும் வேணும், எல்லாம் வேணும், இயேசுவும் எனக்கு என்ன செய்யும் வேணும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். இல்லைங்க, எப்போதுமே உலகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். உலகம் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? உறவு இல்லாமல் எப்படி வாழ முடியும்? சொந்த பந்தம் இல்லாமல் எப்படி வாழ முடியும் என்று நினைக்கிறீங்களா? நம்ம எல்லோரோடு கூட அன்பாக இருக்கணும், ஆனால் ஐக்கியமாக இருக்கக்கூடாது. அதை நம்ம என்ன செய்யணும், தெளிவாக விளங்கி கொள்ளணும். இன்றைக்கி அநேகர் என்ன செய்வதுன்னு சொன்னால், உலகத்தோடு தான் ஐக்கியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, ஆண்டவருடைய அன்பை தெரியாமல் இருப்பாங்க. அவங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. எப்போ உலகம் வேணும்னு நினைக்கிறோமோ ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி வருவார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதுதான் வசனம் சொல்லுது, தன்னைத்தான் என்ன செய்வது வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, அதுவும் தன் சிலுவை எப்படி எடுக்கணுமா, அனுதினமும் எடுத்துக்கொண்டு. நம்ம என்றைக்கோ ஒரு நாள் என்ன செய்தோம் என்று சொன்னால் எடுத்தோம். சிலுவைனா என்னது? கழுத்தில் போட்டிருக்கிறது சிலுவை கிடையாதுங்க. அவருடைய பின்பற்றி அவர் நடந்த பாதையில் பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், வசனத்துக்காக வருகிறதான எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகிறதல். அது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படாமல் குடும்பம் இருக்குன்னு சொன்னால் அங்கே சிலுவையை காண்பிக்கணும். எப்படி சிலுவையை காண்பிக்கணும்? இயேசுடைய அன்பை காண்பிக்கணும், சகிப்பை காண்பிக்கணும். அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோம் என்பதை எப்படி காண்பிக்க முடியும் என்று சொன்னால், நாம் அவரிடத்தில் கிறிஸ்துவுடைய குணத்தை என்ன செய்யணும், காண்பிக்கணும். இதுதான் சிலுவை, இதுதான் நம்முடைய சிலுவையை சுமக்கணும். இன்றைக்கி அநேகர் என்ன செய்வதில்லை, திருமணமான போன குடும்பத்தில் அவங்க ரட்சிக்கப்படாதபடி மாமியார் இருக்கலாம், மாமனார் இருக்கலாம். நம்ம அவர்கள்ட்ட சிலுவையை காண்பிக்க மாட்டேங்கிறோம், அவரிடத்தில் அன்பை காண்பிக்க மாட்டேங்கிறோம், விட்டு கொடுத்துதலை காண்பிக்க மாட்டேங்கிறோம், மன்னிப்பை காண்பிக்க மாட்டேங்கிறோம், குறைகளையே காண்பிக்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையை காண்பித்து பாருங்கள். சிலுவை கண்டையில் உடைய குடும்பத்தை கொண்டு வந்து பாருங்கள். அது அனுதினமும் சிலுவையை காண்பிக்கணும். இன்றைக்கி அநேகர் என்ன செய்வாங்க தெரியுமா, திருமணமான ஆரம்பத்தில் அம்மானு கூப்பிடுவாங்க, கடைசியில் வம்பாபு என்ன செஞ்சிருது, அநேக குடும்பத்தில் முடிஞ்சிருது. அனுதினமும் உங்களுடைய குடும்பத்தில் சிலுவையை காண்பியுங்கள், உங்களுடைய சமுதாயத்தில் சிலுவையை காண்பியுங்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய கிராமங்கள், பட்டணங்கள் எங்கே இருந்தாலும் சிலுவையை காண்பியுங்கள். அவன் சிலுவையை அனுதினமும் சுமந்து என்னை பின்பற்றி வர கடவன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசுவை பின்பற்றிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளுங்க. இயேசுவை பின்பற்றி ஜனங்கள் வந்தார்கள், அவளுக்கு ஏதாவது குறைவுகள் இருந்துச்சா? சிலுவையும் ஆசீர்வாதம்னா என்ன? இயேசுவை பின்பற்றி வந்த பிள்ளைகளுக்கு தேவைகளை ஆண்டவர் சந்திப்பாருங்க. உங்களுக்கு இன்மைக்குரிய தேவைகள், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை என்ன செய்வோம், குடிப்போம் என்று நாளைய தினத்திற்காக கவலைப்படாதீங்க என்று ஆண்டவர் சொன்னவர். உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். உங்களுடைய தேவைகளை அறிந்த தகப்பன் இருக்கிறார். நீங்கள் தேவைகளுக்கு பின்னாக போகாமல் தேவை சந்திக்கிற இயேசுவுக்கு பின்னால் நீங்கள் போகுங்கள். தேவையை ஆண்டவர் அற்புதமாக சந்திப்பாருங்க. நம்முடைய தேவைகளை ஆண்டவருக்கு தெரியாதா? சீசர்களுக்கு என்ன சொன்னால், தேவைகளை ஆண்டவர் சந்தித்து தான் அவர்கள் வயிற்று பசியோடு இருக்கும்போது அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்காமல் இருந்தாரா? மீனை கொடுத்தார், அப்பத்தை கொடுத்தார், பொரித்து கொடுத்தார். அது மாத்திரமல்ல, 5000 புருஷர்களை போஷித்தார், மீதமும் எடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். இதே தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய தேவன். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கடன் சுமையோடு கூட இருக்கிறீங்களா? இயேசுவை பின்பற்றி பாருங்கள், உங்களுடைய சுமைகளெல்லாம் கடன் சுமைகள் மாறிடும். குடும்பத்தின் தேவைகள் அற்புதமாக சந்திக்கப்படும். பிள்ளைகளுடைய
உங்களுடைய ஃபீஸ் தேவைகள் அற்புதமாக சந்திக்கப்படும். ஐயோ, என் பிள்ளைகள் திருமணத்தை நடத்தணும், ஒரு பெரிய தேவை ஆண்டவர் சந்திப்பார். தேவையை குறித்து கவலைப்படாதீங்க. இயேசுவை பின்பற்றி பாருங்கள். சிலுவை அண்டைக்கு வாங்க, ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். சிலுவையும் ஆசீர்வாதம்னா, இயேசுவை பின்பற்றினா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், சிலுவையை சுமந்தா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் பாத்திரவானாக இருக்க இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்து நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.